கோவையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரைகள் விற்பனை செய்து வந்த கும்பல் போலீசிடம் சிக்கியுள்ளது. கைதானவர்களிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 13,000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வெளிமாநிலங்களில் போதை மாத்திரைகளை கடத்தி வந்தவர்களின் பின்னணி என்ன? கோயம்புத்தூர் மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் கடந்த புதன்கிழமை இரவு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோவை புதூர் பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள காலியிட மைதானத்தில் இருந்த 5 பேர் கொண்ட கும்பல் போலீசாரை பார்த்ததும் தப்பிச் செல்ல முயன்றனர். சந்தேகத்தின் பேரில் 5 பேரையும் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை நடத்தினர். 5 பேரும் வலி நிவாரண மாத்திரைகளை போதை பயன்பாட்டுக்காக விற்பனை செய்பவர்கள் என்றும் போதை மாத்திரையை ஊசி மூலம் உடலில் செலுத்தி பயன்படுத்த செய்பவர்கள் என்றும் தெரிய வந்தது. பிடிபட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் ராகுல், ராம் பிரசாத், முகமது அனாஸ், ஜோசப் என தெரிய வந்தது. இவர்கள் ராகுல் தலைமையில் கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு சென்று போதை மாத்திரைகளை வாங்கி வந்து கோயம்புத்தூரில் விற்பனை செய்து வந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து 4 பேரும் குனியமுத்தூர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். 4 பேரையும் கைது செய்த குனியமுத்தூர் போலீசார் இவர்களிடம் இருந்து 40 லட்சம் மதிப்புள்ள 13,000 போதை மாத்திரைகள், 2.5 கிலோ கஞ்சா, 2 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.